என் பேர் வந்து சாந்தி. நான் ஆலந்தூர்ல வந்து லஸ்கோ ஸ்ட்ரீட்ல இருக்கேன். 160வது வார்டு. ஓகேங்களா. இங்க வந்து எங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒரே ஸ்மெல் அதிகமா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நாங்க கவுன்சிலர் கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது நல்லா நார்மலா தண்ணி வந்து நார்மலா வர ஆரம்பிச்சது. இப்ப திருப்பி வந்து ஒரு 3 மந்த்ஸாவே இது தண்ணீல புழு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எனக்கு நான் வொர்க்கிங் காலையில போயிட்டு நைட்டு தான் வருவேன். வீட்ல வந்து தாத்தாவும், பாட்டியும் தான் இருக்காங்க வயசானவங்க. ஸோ அவங்களே தண்ணி எங்களுக்கு வீட்ல வந்து மோட்டர்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு வர தண்ணிய தான் புடிக்கிறது தான். இது எங்க வீட்ல வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து தண்ணி புடிச்சு வச்சு ஸ்டோர் பண்ண அதாவது நேத்து ஈவினிங் தண்ணி புடிச்சேன் நானு. அந்த தண்ணீல பார்த்தீங்கன்னா, அடியில அப்படியே ஒரு மாரி லேயர் லேயரா மண்ணு வந்து படிஞ்சு அப்படியே புழு புழுவா இருந்தது. நான் அத நோட்டீஸ் பண்ண உடனேயுமே எனக்கு ஒரு டவுட்டு. சரி ஏன் இப்படி இப்ப புடிச்ச தண்ணீல இந்த மாரி வருதுன்னு சொல்லிட்டு தான், இப்ப உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சாக்ஸ வச்சு என் பையனோட ஸ்கூல் சாக்ஸ் வச்சு தான் நான் புடிச்சேன் நானு. புடிச்சது பார்த்ததுக்கு ஒரு 2 குடம் புடிச்சிருப்பேன். அந்த சாக்ஸ திருப்பி பார்த்தா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 புழுவுக்கு மேல இருந்தது அதுல. இது இன்னைக்கு மார்னிங் புடிச்ச தண்ணி தான் இது. அது ரொம்ப கலங்கலாவும், புழு புழுவாவும் இருக்கு. இது கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். யார் மூலமா நீங்க நடவடிக்கை எடுக்க முடியுமோ, கொஞ்சம் எடுத்து குடுத்தீங்கன்னா, எங்களுக்கு நல்லாருக்கும். ஏன்னா, நாங்க இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். இதுல தான் நாங்க சமையலும் பண்றோம். இதனால என்னென்ன பிரச்சனை வந்து ஏற்படுது? என்ன பாதிப்பு வருது? இல்ல என்னன்னே தெரியல. பாப்பாக்கு ஒரே ஃபுட் பாய்சன். நான் இதோட 3, 4 வாட்டி நான் டாக்டர்ட்ட போயிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு இதான் ரீசன்றது தெரியாம, நான் வந்து சரி குழந்தைக்கு எதனால வயித்துப்போக்கு வருது? நாங்களும் இப்ப டாக்டர்ட்ட போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ரீசன் தெரியாம இருந்தது. எனக்கு என்னமோ 2 நாள்ல தான் ஓகே இதால தான் இப்ப இதுவா இருக்குமோ! நேத்து நைட்டு கூட நான் பேசும்போது, அப்புறம் எங்க ஃபேமிலி டாக்டர் சுரேஷ் டாக்டர்ன்னு இருக்கிறாரு கிண்டில. அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அவரும் சொன்னாரு, "மேபி இதனால கூட இருக்கும். நீங்க வாங்க, நான் திருப்பி உங்களுக்கு நான் மாத்திரை மாத்தி எழுதி தரேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து அதிகாரிகள்ட்ட தான் முறையிட்டீங்களா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? அதிகாரி இன்னும் நாங்க எதுவும் குடுக்கல. இங்க இருக்க ஏரியா கவுன்சிலர் கிட்ட தான் நாங்க எப்பவுமே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க சொல்லுவோம். அவர்கிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த பகுதியில எவ்வளவு பேர் இருப்பாங்கம்மா? எவ்வளவு பேர் இந்த மாதிரியான தண்ணி யூஸ் பண்ணிட்டு நெறைய பேர் இங்க இருக்க முக்காவாசி குடும்பம் வந்து இந்த தண்ணிய தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணல. அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சு இது உடனே. ஸ்டோர் பண்ணி டேங்க்ல யூஸ் பண்றவங்களுக்குலாம் மேபி இது தெரியாம இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒண்ணு அங்க ஃபில்டர் போட்டிருப்பாங்க, இல்லன்னா கீழ ஃபில்டர் போட்டு பிடிக்கிறதுனால இது தெரியாது. ஆனா இந்த மாரி ஓலை வீடு, இந்த மாரி டேங்க் இல்லாத வீடு நெறைய வீடு இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து சொல்லியும் இருக்காங்க என்கிட்ட. இது மாரி ஏதாவது துர்நாற்றம் இறங்குற மாரி தண்ணி வர மாரி ஆமா. நீங்க இதோ இப்ப இந்த குடத்த இப்டி எடுத்து பாருங்க நீங்களே. உங்களுக்கே அந்த ஸ்மெல் ஹெவியா வரும். இப்ப என் பையனே நான் அந்த குடத்த தொறந்தோனே என்னம்மா திடீர்னு ஸ்மெல் வருதுன்னு தான் கேட்டான் என்கிட்ட. கோரிக்கை அந்த ஏன்னா குடிக்கிற தண்ணி இது. இத மட்டும் எங்களுக்கு கிளியர் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, எங்களுக்கு அதுவே போதும். ஏன்னா அதுதான் நெறைய பிரச்சனைக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த வாட்டர் தான். ஸோ அந்த கலர் மாறி வருது, புழு வருது, ஸ்மெல் வருது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். எந்தெந்த பகுதிகள்ல இந்த பிரச்சனை இருக்கு? லஸ்கோ ஸ்ட்ரீட் ஆலந்தூர் ஃபுல்லாவே இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சது வந்து ஏன்னா இப்ப நியர்பைல என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் இருக்கிறாங்கன்னும்போது, எனக்கு தெரிஞ்சது லஸ்கோ ஸ்ட்ரீட்ல இருக்கு, முத்தம்ஜி ஸ்ட்ரீட் இருக்கு, ராஜா ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஸோ இந்த மாரி இங்க இருக்கிற நெறைய ஸ்ட்ரீட்லயும் இதே பிரச்சனை தான் இருக்கு. வணக்கம். என் பேர் கமால் முகமது. நாங்கள் லஸ்கர் தெருல குடியிருக்கிறேன். கடந்த 20 வருடமா குடியிருக்கிறேன். இப்ப சமீப காலமா குடிநீர் வருது. பயங்கரமா ஒரு காவா நாத்தம், குடிக்க முடியாத ஒரு சூழல்ல வருது. இது பார்த்தா நாங்க கண்டிப்பா ரொம்ப வருஷமா மினரல் வாட்டர் குடிக்கிறது வாட்டர் இந்த வாட்டர் தான் சூடு பண்ணி குடிக்கிறோம். ஆனா இப்ப சமீப காலமா இதை குடிக்கும் போது நிறைய நோய்வாய்ப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. நிறைய பொதுமக்கள் பாதிப்பாகுது. எங்க ஏரியாலே இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா அடிக்கடி இந்த குடி தண்ணீர்ல வந்து கழிவு கலந்து வந்தது, கழிவு நீர். இது எதுனாலும் தெரியல. இல்லை ரோடெல்லாம் இங்கே நிறைய இடத்துல நோண்டுறாலும் தெரியல. இதை வந்து கடந்த காலங்களில் உடனே சரி பண்ணிட்டாங்க. இப்போ சமீப காலமாக இந்த ஒரு இது நடக்கலை. இது கொஞ்சம் தயவு செஞ்சு இதுக்கு உடனடியாக குடிநீர் வாரியம், சென்னை குடிநீர் வாரியம் தலையிட்டு இந்த இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் பாதுகாத்து பொதுமக்கள் இந்த கொடுமையான அந்த வெயில் காலத்தில் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங்கு, இந்த குளிர் ஜுரம், விதவிதமான விஷக்காய்ச்சல்லாம் பரவுது இந்த தண்ணினால தான்.